கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயரே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறோம். இன்றைய நாளிலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக அர்ஜுன ஐயா அவர்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்தி வேளையில் எப்படி ஜெபிக்க வேண்டும், how should one pray. இன்றைக்கு அநேகர் ஜெபம் பண்ணுகிறார்கள். வேதத்தின்படியாக ஜெபம் பண்ண கற்றுக்கொண்டார்களா என்று நாம் பார்க்கும்போது சற்று குறைவாகவே காணப்படுகிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிக்க கற்றுத்தரும்படியாக சீஷர்கள் கேட்டார்கள். ஆண்டவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுக் கொடுத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9 முதல் 13 வசனங்கள். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அவர் ஃபாதர் which art in heaven, hallowed be your name. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. இந்த ஜெபத்தினுடைய துவக்கத்திலே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். குறிப்பாக நாம் அதை கவனிக்க வேண்டும். இந்த ஜெபத்தை அநேக சபைகளிலே மனப்பாட ஜெபமாக செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதுவும் ஒரு வகையிலே தவறாக போய்விடும். ஏனென்றால் அவருடைய ராஜ்யம் இப்பொழுது இருக்கிறது. இப்போ ராஜ்யம் வருவதாக, ராஜ்யம் வந்துவிட்டது, இதோ ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே என்று சொல்லுகிறார். நாம் குறிப்பாக இந்த ஜெபத்திலே கவனிக்க வேண்டியது, பிதாவை நோக்கி ஜெபிக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். பிதாவே என்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஆக நாம் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். இன்னைக்கு அநேகர் அந்த காரியத்தை செய்ய தவறி விடுகிறார்கள். இயேசுவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இயேசுவின் மூலமாக ஜெபம் பண்ண வேண்டும். யோவான் 14வது அதிகாரம் 13-14 வசனங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே என்று சொல்லி நாம் முடிக்க வேண்டும். அதைத்தான் இயேசு இங்கே நமக்கு சொல்லியிருக்கிறார். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அவருடைய நாமத்தினாலே நாம் கேட்க வேண்டும். அவரை நோக்கி அல்ல, இயேசுவை நோக்கி அல்ல. இயேசுவே கற்றுக் கொடுத்திருக்கிறார், பிதாவை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். எனவே அவர் கற்றுக் கொடுத்தபடியாக நாம் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். அதை தவிர்த்து விட்டு இன்னைக்கு அநேகர் ஏசப்பா ஏசப்பா என்று பல இடங்களிலே ஜெபிக்கிற ஜெபத்தை நாம்
பார்க்கிறோம். அது பரிசுத்த வேதத்திலே சொல்லப்படாத ஒரு ஜெபமாக இருக்கிறது. நாம் சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். மத்தேயு 7:21 வாருங்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், பிதாவின் சித்தத்தின்படியாக செய்ய வேண்டும் என்றதை அங்கே கர்த்தர் உணர்த்துகிறார். அதை தவிர்த்துவிட்டு என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. இன்றைக்கு இயேசுவை நோக்கித்தான் எல்லா ஜபமுமே போகிறது. அது வேதத்திற்கு புறம்பான ஒரு ஜபமாக இருக்கிறது. பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை நோக்கி ஜெபித்தால் என்ன? இயேசு இருந்த நாட்களிலே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அநேகர் சொல்லி கூப்பிட்டார்களே, அதற்கு இறங்கினாரே இயேசு கிறிஸ்து. ஆம், உண்மைதான். அப்பொழுது அவர் பூமியிலே இருந்த நாட்களிலே ஜனங்கள் அவரை கண்கூடாக பார்த்தார்கள். ஆனால் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே பரலோக பிதாவை நோக்கித்தான் ஜெபிக்க வேண்டும் என்பதை அவர் கற்றுக் கொடுத்து கடந்து சென்றிருக்கிறார். சீசர்கள் கற்றுக் கொடுத்தார் என்றால் அது நமக்கும் கற்றுக் கொடுத்ததாகத்தான் அர்த்தம். அந்த ஜெபத்தின்படியாக நாம் பரலோக பிதாவை நோக்கி இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் என்று ஜெபிக்க வேண்டும். பேதுரு பாருங்க, அப்போஸ்தலர்களே ஒருவன். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 22 24 வசனங்களை நாம் தியானிக்கும் போது அங்கே மாயவித்தைக்காரன் இடத்துல பேசும்போது, ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள் என்று சொல்லுகிறார். அங்கே இயேசுவினுடைய சீசன், ஒரு அப்போஸ்தலன். ஏன் அவன் இந்த இடத்துல நீ இயேசுவை நோக்கி வேண்டிக்கொள் என்று அவன் சொல்லவில்லை? நல்லா கவனிச்சு பாருங்க. உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றார். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அந்த விதமாக எதுவும் வந்துவிடக்கூடாது, எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் பேதுரு என்ன ஆலோசனை சொல்லுகிறார்? தேவனை நோக்கி வேண்டிக்கொள். அவர் ஒரு ஜெபத்தை கேட்டா போச்சு, கேட்கலன்னா நாங்க என்ன செய்யறது? ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். ஒருவேளை தான் சொல்றார். ஏனென்றால் தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதிக்கலாம் என்று அங்கே முயற்சி எடுத்தான். அதனாலே பேதுரு கடிந்து கொள்ளுகிறார். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பான தொலைக்காட்சி நேயரே, பரலோக பிதாவை நோக்கி, பரலோக தேவனை நோக்கி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அதைத்தான் சீஷர்களும் கை கொண்டிருக்கிறார்கள். ஏன்? சாலமோன் ராஜாவை பாருங்கள். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 26, 27 வசனங்களிலே தேவாலயத்தை அவன் கட்டிவிட்டு ஜெபம் செய்கிறான். இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய்யென்று விளங்குவதாக என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். இஸ்ரவேலின் தேவனே, இஸ்ரவேலின் தேவன் ஒரே ஒரு தேவன் தான். அந்த தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணினான். தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொல்லாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் என்று சொல்லி பரலோக பிதாவை நோக்கி சாலமோன் ஜெபம் பண்ணியிருக்கிறதை நாம் ராஜாக்கள் புஸ்தகத்திலே படிக்கிறோம். எனவே நாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். முதலாவது ஒன்று. இரண்டாவது, தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். அதற்கு ஆண்டவர் அழகான ஒரு உவமையை சொல்லுகிறார். லூக்கா 18வது அதிகாரம் 13 14 வசனங்கள். பரிசேயன் ஆயக்காரர் 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. அதில் ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அந்த ஆயக்காரன் எப்படியாக ஜெபம் பண்ணினான்? தேவனே என்று சொல்லித்தான் ஜெபம் பண்ணான். பாவியாய் என்மேல் கிருபையாயிரும். ஆண்டவர் சொன்ன அந்த ஜெப குறிப்பில் கூட, பரிசேயன் ஆயக்காரனுடைய ஜெபத்தில் சொல்லும்போது கூட,
அந்த ஆயக்காரன், தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்கிறார். தன்னை பாவி என்று ஒத்துக்கொண்டான். அது மாத்திரமல்ல, அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும். ஜெபத்திலே முதலாவது, பரிசேயனை போல நான் தசமமாக செலுத்துகிறேன் என்று உங்களை நீங்களே மெச்சிக்கொண்டு ஜெபம் பண்ணுவீர்கள் என்றால் உங்களுடைய ஜெபம் நிராகரிக்கப்படும். தான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொண்டு தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும், இந்த ஆயக்காரனை போல. ரோமர் 7வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 19-20 வசனங்கள். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்ப பாவம் நமக்குள்ளாக வாசம் செய்கிறது. அந்த பாவம் தான் இதை செய்கிறது. அதாவது நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வது என்னிடத்தில் இல்லை. தடை செய்கிறது, நன்மை செய்யப்படாமல் தடை செய்கிறது. ஆக நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாவம் ஒட்டி கொண்டிருக்கும் போது இந்த சூழல் எல்லோருக்குமே உண்டாகும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சுட்டி காண்பிக்கிறார். அதே 1 கொரிந்தியர் 4:4 வரும்போது, ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் ஒரு குற்றமே செய்யலை என்று நீங்க சொல்லலாம், எனக்கு தெரிஞ்ச நான் பாவமே செய்யலை என்று சொல்லலாம். இங்கே பவுல் உணர்த்துகிறார், என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் நான் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. எனக்குள்ளே பாவம் வாசம் செய்கிறது, குற்ற உணர்வு உள்ளவனாக நான் இருக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்ச குற்றத்தை அறியேன், அதனால நான் நீதிமான் என்று சொல்லிவிட முடியுமா? தேவன் அல்லவா நியாயம் விசாரிக்கிறவர். என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. கர்த்தருக்கு தான் தெரியும் நாம் நீதிமானா குற்றவாளியா என்று அவர்தான் சொல்ல வேண்டும். இந்த வசனங்கள் ஒருவனை நியாயந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்பான தொலைக்காட்சி நேயரே, உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். மார்க்கு 11வது அதிகாரம் 25வது வசனத்திலே நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்க ஜெபம் பண்ண கடந்து போறீங்க, உங்களுக்கு ஒரு குறை இருக்குது மற்ற சகோதரனோடு கூட, அந்த சபையிலே அந்த சகோதரனுடைய குற்றத்தை நீங்கள் முதலாவது மன்னிக்க வேண்டும். அப்போதான் நீங்க ஜெபம் பண்ணக்கூடிய அந்த ஜெபம் உங்களுக்கு மன்னிக்கப்படும். நீங்க குற்றவாளியாக இருந்தாலும் கூட அந்த குற்றத்தை கர்த்தர் மன்னிப்பார். அதைத்தான் இங்க உணர்த்துகிறார். ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். எல்லோருமே பலவீனர்கள் தானே. ஆக அந்த பலவீனத்திலே அவன் அதை செய்திருக்கலாம். ஒருவேளை அவனுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அவனை குற்றப்படுத்தி நாம் தேவ சமூகத்திலே ஜெபிப்போம் என்றால் நம்முடைய குற்றத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பார், நம்முடைய குற்றத்தை மன்னியாதிருப்பார். நம்முடைய தவறு மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 3வது, விசுவாசத்தோடு ஜெபம் செய்ய வேண்டும். மத்தேயு 21வது அதிகாரம் 22வது வசனம், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்றார். Whatsoever you shall ask in prayer, believing, you shall receive. நாம் விசுவாசத்தோடு கேட்கும்போது அவைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ளவர்களாக நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 14:1 சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்திலே விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். யூ பிலீவ் இன் காட்,
பிலீவ் ஆல்சோ இன் மீ. என்னிடத்துல விசுவாசமா இருங்க, தேவனிடத்துல விசுவாசமா இருங்க. நாம் விசுவாசமாக இருக்கும்போது தேவனுடைய நன்மைகளை அதிகமாக நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசு தம்முடைய ஊழியத்தின் நாட்களிலே ஒரு மனிதனை சந்தித்தார். மார்க் 9வது அதிகாரம் 23, 24 வசனங்களிலே நாம் அதை வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். அவனுடைய பிள்ளை கொடிய காரியத்திலே அகப்பட்டிருந்தான். தீயிலும் தண்ணீரிலும் போய் விழுமா. எப்படியாவது அவனை சுகப்படுத்த வேண்டும், உம்முடைய சீஷர்களாலே அது கூடாமல் போய்விட்டது என்று ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து சொன்னான். ஆண்டவர் அவனுக்கு எத்தனை நாட்களாக இது இருக்கிறது என்று கேட்கும்போது, சிறு பிராயத்திலிருந்தே அவனுக்கு இருக்கிறது என்று அந்த தகப்பன் சொல்லுகிறான். அவனை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அப்ப விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் தான் அங்க மருந்து, வேற மருந்தே கிடையாது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே அந்த பிள்ளையின் தகப்பன் சொல்லுகிறான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். அப்ப அவனுக்குள்ளாக அவிசுவாசம் இருந்திருக்கிறது, அதை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். நீ விசுவாசிக்க வேண்டும். அப்ப அவன் அதை ஒத்துக்கொள்ளுகிறான். எனக்குள்ளாக அவிசுவாசம் இருக்கிறது, அந்த அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் ஆண்டவரே. அன்பான தொலைக்காட்சி நேயரே, கர்த்தருக்குள்ளாக இருக்கிற சகோதரனே சகோதரியே, நம்மிலே விசுவாசத்தை துவக்கிறவரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அதை முடிக்கிறவரும் அவர் தான். நமக்கு ஆவியை கொடுத்தவரும் அவர் தான். நம்ம இடத்துல இருந்த ஆவியை எடுக்கிறவரும் அவர் தான். அவரை நோக்கி ஓடுங்கள், விசுவாசத்தோடு ஓடுங்கள். விசுவாசத்தினாலே எல்லா காரியங்களையும் நீங்கள் தேவ சமூகத்திலே பெற்றுக்கொள்வீர்கள். அந்த நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். 1 யோவான் 5வது அதிகாரம் 14, 15 வசனம், நாம் எதையாக அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். ஜெபிக்கிறோம், பதிலே இல்லை. மற்றவர்கள் நம்மை பார்த்து ஏளனம் படுகிறார்கள், உனக்கு விசுவாசம் இல்லை, அதனால தான் உனக்கு கிடைக்கல. ஆனால் இந்த வசனத்தின்படி நாம் அவருடைய சித்தத்தின்படியாக ஒன்று கேட்க வேண்டும். இரண்டாவது, அது தேவனாலே நிச்சயமாக எனக்கு நடக்கும், நான் பெற்றுக்கொண்டேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே உணர்த்துகிறார் யோவான். நாம் எதையாக கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். கிடைச்சாச்சு எனக்கு. மற்றவங்க என்ன எப்படியும் சொல்லட்டும், எனக்கு தேவன் செய்து விட்டார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அதுதான் விசுவாசம். அதான் ஆபிரகாமினுடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தை உடையவர்களாக இருந்து வளர்ந்து பெருகுங்கள். அதற்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். நான்காவதாக, தன் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ண வேண்டும். பாவங்களை அறிக்கையிட வேண்டும். இயேசு என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரே, இனி நான் ஏன் அறிக்கையிடணும் என்னுடைய பாவத்தை என்று நீங்கள் நினைக்கலாம். யோவான் சொல்றாரு, 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஞானஸ்நானம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் ஒருத்தர் பாவமே செய்ய மாட்டான் என்று அர்த்தம் இல்லை. அவனும் பாவத்தில் விழுந்து போவான், அவனையும் பாவம் பின்தொடரும். எனவே பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என வேதம் சொல்லுகிறது. அப்போதுதான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்படி நாம் பாவத்திலே விழுகும் போது அந்த பாவத்தை நாம் தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு ஆக வேண்டும். ஒரு சகோதரனுக்கு விரோதமாக நடந்திருக்கலாம், ஒரு சகோதரிக்கு விரோதமாக நடந்திருக்கலாம். அதை நாம் தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு ஆக வேண்டும். தேவனுக்கு விரோதமாக செய்ததை தேவனிடத்தில் அறிக்கையிட வேண்டும். மனுஷனுக்கு விரோதமாக செய்த காரியத்தை மனுஷனிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த அறிக்கையை நாம் இடவில்லை என்றால் பாவம் நம்மை தொடர்ந்து பற்றி கொள்ளும். அதுதான் இங்கே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால்
பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். எப்படி நம்மை பரிசுத்தப்படுத்தி கழுவினாரோ, அவருடைய இரத்தத்தை கொண்டு இயேசு நம்மை பாவமர கழுவினாரோ, அதை போல அனுதினமும் வரக்கூடிய பாவங்களை நாம் கழுவ வேண்டியது அவசியம். வஸ்திரங்களை துவைத்து கொள்கிறோம் அல்லவா, அதை போல அனுதினமும் பாவ கரைகள் நம்முடைய வாழ்க்கையில விழுகும். கண்களாலே பாவங்கள் வரும், வாயாலே பாவங்கள் வரும், நடைகளாலே பாவங்கள் வரும். அவைகள் எல்லாம் நாம் கட்டுப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை நீங்கள் கழுவ ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? லூக்கா 15வது அதிகாரம் 21வது வசனம் 2 குமாரர்களை பற்றிய வசனம். ஒரு குமாரன் மனம் திரும்பி வருகிறார். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அவன் பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொன்னான். பரம் என்று சொல்லும்போது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா, அவருக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். தகப்பனே, உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். அதனால தான் நம்ம ஜெபம் பண்ணும்போது தகப்பனே என்று அதிகமாக சொல்லுகிற வார்த்தையை நம்ம தவிர்க்க வேண்டும். பிதாவே என்று சொல்லுங்க. தகப்பனேனா உலக பிரகாரமான நம்ம தகப்பனை நோக்கி ஜெபிக்கிறது போல் இருக்கிறது. இந்த ஜெபத்தில் பாருங்க, அவன் கரெக்டாக சொல்கிறான். பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அவனுடைய தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் அறிகிறோம். அன்பானவர்களே, நெகேமியாவை நீங்கள் அறிவீர்கள். அவர் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி பாவம் செய்து விட்டோம் என்று சொல்லி இஸ்ரவேலிலே தன்னையும் இணைத்து ஜெபித்த ஜெபத்தை நெகேமியா புஸ்தகம் 1வது அதிகாரம் 5லிருந்து 7 வசனங்களிலே நம்ம படிக்கிறோம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, அவரும் பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற அந்த தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதற்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேலின் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார் நெகேமியா. இஸ்ரவேலர்கள் தான் பாவம் செஞ்சாங்க, நான் யோக்கியனாக இருந்தேன் என்று அவர் சொல்லவில்லை. இந்த ஜெபத்தில் தன்னையும் இணைத்து இஸ்ரவேல் புத்திரருக்காக அவர் ஜெபம் செய்கிறாரே. கிருபையும் மகத்துவமும் பயங்கரமான தேவனே என்று சொல்லி ஜெபம் பண்றாரு. இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவிகள் கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக என்று சொல்லி ஜெபம் பண்றார். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் கூட நம்ம அதை பார்க்கிறோம். லூக்கா 11வது அதிகாரம் 4வது வசனம், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், forgive us our sins, நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமோ எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் கூட எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்று ஜெபம் பண்ணுங்க என்று கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை செய்யறதே இல்லை அநேகர். ஏன்னா அநேகருக்கு தெரிஞ்சிடும், அப்போ இவர் என்ன பாவம் செய்தாரோ. ஏன் தெரியட்டுமே, தாவீதெல்லாம் தான் செய்த பாவத்தை எல்லாரும் படிக்கப்படியாக எழுதி வைத்திருக்கிறாரே. அநேகர் அதை பார்த்து மனம் திரும்புகிறார்களே. ஆக திருஷ்டாந்தமாக இவைகள் இருக்கிறது. எனவே நாம் மற்றவர்களை பார்க்கக்கூடாது. தேவனை நோக்கி நம்முடைய பாவங்கள் முதலாவது மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் தேவ சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்ற ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். 5வதாக நாம் பார்க்கும்போது எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாக இருக்கிறது. இந்த ஜெபத்தை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த ஜெபம் அவருக்கு பிரியமாக இருக்கிறது. இப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்றால் இந்த விதமாக நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா மனுஷருக்காகவும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். எல்லாருக்காகவும் நன்றி செலுத்த வேண்டும். எல்லா பக்தியோடு நல்ல ஒழுக்கத்தோடு கலகமில்லாமல் அமைதலுள்ள ஒரு ஜீவனம் பண்ண வேண்டும். சண்டாளர்கள் பெருகுவார்கள் என்றால் ஜனங்களுக்கு கேடு. அப்ப அந்த சண்டாளர்கள் ஒழிய வேண்டும். அதற்காக ஜெபம் பண்ண வேண்டும். கொள்ளை குற்றங்கள், பாவ செய்கைகள், பாலியல் வன்முறைகள் அதிகமாக நடந்தேறிக் கொண்டே இருக்கிறது. நாம் அதே தேசத்தில் வாழ்கிறோம். அவைகள் ஒழிய வேண்டும் என்றால் நாம் அந்த தேசத்திலிருந்து ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு நீதிமானுடைய ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை ஊற்றி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அந்த விதமாக ஜெபிப்பீர்களா? யாக்கோபு சொல்லுகிறார் 5வது அதிகாரம் 16ஆம் வசனம், நீங்கள் சுஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். Confess your fault one to another and pray one for another that you may be healed. அப்போதான் நீங்க சுகமாவீங்க. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டும். ஒருவருக்கொருவர் அறிக்கையிட வேண்டும். குற்றங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும், அறிக்கையிட வேண்டும். அப்போதான் நீங்க சுஸ்தம் அடைவீர்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. நீதிமானுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். 1 தெசலோனிக்கர் 5:17 வாசிக்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இந்த இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்றால், சில பேர் நான் ஜெபிச்சே பல வாரங்கள் ஆகிவிட்டது என்று சொல்வார்கள். நான் சபைக்கு போய் பல வருடங்கள் ஆகிவிட்டது என்று சொல்வார்கள். வேதத்தை நான் திறந்தே பல நாட்கள் ஆகிவிட்டது என்று சொல்வார்கள். இப்படி இருக்கிறவர்கள் சிந்திக்க வேண்டும். இடைவிட்டுறவே கூடாது. தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். தானியேல் தினமும் ஜெபம் பண்ணினார். 3 வேளை ஜெபம் பண்ணினார். நாம் ஒரு வேளை அதை அதிகப்படுத்தலாம். யோவான் 17:21 வாசிக்கிறோம், நிறைவாக அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மிலே ஒன்றாய் இருக்க வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஜெபம் எவ்வளவு முக்கியமான ஒரு ஜெபம் என்று பாருங்கள். இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக ஜெபித்த ஜெபம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவம் ஒன்றாக இருக்கும் என்றால் எப்படி இருக்கும்? வேதாகம் ஒரே சபையை பற்றி பேசுகிறது. ஆனால் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சபைகள் பிரிந்து போக ஆரம்பித்தது. பிரிவினை ஒருபோதும் தேவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். பிரிந்து போகிறவன் தன் சுய இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பிரியாத கிறிஸ்துவை நாம் பிரிக்கலாமா? ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணினாரே. பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அதே போல நாமும் ஒன்றாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவன் என்று சொன்னால் நான் அந்த கிறிஸ்தவன் இந்த கிறிஸ்தவன் என்றல்ல. முதலாக அந்தியோக்கியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயர் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயரிலே பிரிவினை இல்லை. எனவே நாம் ஒன்றாய் இருக்க ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற காரியத்தை குறித்து இந்த நாளை நாங்கள் தியானம் செய்தோம். 5 விதமான காரியங்களை நாங்கள் வேதாகமத்தின் துணை கொண்டு கற்றுக்கொண்டோம். அந்த விதமாக ஜெபித்து உடைய சமூகத்திலே அதிகமான நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தொடர்ந்து எங்களை சத்திய பாதையிலே வழிநடத்தியல்ல வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலமாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமீன். Word of Christ program on YouTube channel. May God bless you all.